அக்னிவீர் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணணும், அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்மியில் அக்னிவீருக்கு அப்ளை பண்ணதில் இருந்து செலக்ட் ஆகி உள்ளே போகிற வரைக்குமான டீட்டெயிலான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக வர்ற இளைஞர்களுக்கு இந்தியன் ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். நீங்களும் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டும் டிஃபென்ஸில் சேர விரும்புனாங்க அப்படின்னா அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இந்தியன் ஆர்மியில் அக்னிவீராக ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது சோல்ஜராக ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் நம்மக்கிட்ட 4 ட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, ரெண்டாவது அக்னிவீர் டெக்னிக்கல், மூணாவது அக்னிவீர் மெடிக்கல் அசிஸ்டண்ட், நாலாவது அக்னிவீர் கிளர்க். இந்த 4 ட்ரேடில் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் முப்படைகள்லேயுமே பெர்மனெண்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச இந்த 3 ட்ரேடில் ஏதாவது ஒரு ட்ரேடை சூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற 2 மிகப்பெரிய தடைகள் வந்து, ஒன்று எக்ஸாமு, ரெண்டாவது நம்மளுக்கான ஃபிசிக்கல். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, CEE. இந்த எக்ஸாமை நம்ம குவாலிஃபை பண்ணுறது. எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாமோட சிலபஸை நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சிலபஸுக்கான ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் யூடியூப் மூலமாகவோ இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது புக்ஸில் இருக்கிற சோர்சஸ் மூலமாகவோ ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணணும். இதை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு என்ன சோர்சஸ் கிடைக்குதோ அதில் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். இதுதான் நார்மலாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ரொம்ப பேசிக்கான அண்டு ஸ்மார்ட்டான டிப்ஸு. சப்போஸ் உங்களால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிலர் வந்து இன்ஸ்டியூட் போய் வந்து படிக்கலாம். இந்த ஒரு விஷயம் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்டு ஃபினான்சியலை சார்ந்தது. இன்னும் சிலர் வந்து சில ஆப்பு, நம்ம சந்துரு மேக்ஸ் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கோர்சஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் வாங்கி படிக்கிறது. இந்த 2 ஆப்ஷனு. இதை தவிர்த்து எங்களால் முடியலை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சாய்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸை தான் நானும் யூஸ் பண்ணேன். சின்ன சின்ன ரிசோர்ஸஸில் இருந்து ஃப்ரீயாக கிடைக்கிற யூடியூப் வீடியோஸு அண்ட் ஃப்ரீயாக கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸு இதிலிருந்து படித்ததுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு ஆன்லைனில் போட்டு பார்த்து நானும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் செலக்ட் ஆகி வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கும் அப்படின்றதையும் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பேசிக்காக எக்ஸாமை பொறுத்தளவு நம்ம 250 ரூபா வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். செகண்ட் விஷயம், எக்ஸாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி 1 hour எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா 50 கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் 2 hourக்கான எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா 100 கொஸ்டினுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது. இவ்வளோ தான் எக்ஸாமுக்கான டிப்ஸு. இந்த இதை நீங்கள் கம்பல்சரியாக பாஸ் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வரும். அதனால் ஸ்டேஜ் 1 நீங்கள் கம்பல்சரியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். எக்ஸாமுக்கான என்னோடய ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டாப்பிக் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக நிறையா கொஸ்டின்ஸை நீங்கள் கூகுள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது சோர்சஸ் மூலமாகவோ நிறையா டெஸ்ட்டு போட்டு வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து எல்லா டாப்பிக்லேயும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க முடியும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கேஷுவலாக போய் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 ரெக்ரூட்மெண்ட் ரேலி, ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். இதில் ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டு, வெயிட்டு இதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து ரன்னிங் அண்ட் புல்லப்ஸ், புஷ்அப் இது எல்லாமே நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான மெடிக்கல் வந்து இருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிப்ஸ் ஆஃப் ரன்னிங். அதாவது ரன்னிங் நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும், சப்போஸ் 1.5 கிலோமீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது 3 கிலோமீட்டர் வரைக்கும் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் நார்மல் ஸ்பீடுலேயே இந்த ஒரு கிலோமீட்டரை வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் 1 மந்த்து 2 மந்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களோட ஸ்டாமினா வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வாங்க, குரூப் 1 நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 5 மினிட்ஸ் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் புல்லப்ஸு 10 புல்லப்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9 ஃபீட்டுக்கான, அதாவது நம்ம லாங் ஜம்ப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அண்டு ஜிக்ஜாக், இது கம்பி மேலே ஏறி கொஞ்சம் ஓடுற மாதிரி வந்து இருக்கும். இந்த ரெண்டையும் குவாலிஃபை மட்டும் பண்ணாலே வந்து போதும். இது எல்லாருமே நம்ம நார்மலாக குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா. குரூப் 2, அதாவது 5 நிமிடங்கள் 31 செகண்டை விட அதிகமாகவும் 5 நிமிடங்கள் 45 செகண்டுக்கு உள்ளேயும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் உங்களுக்கு 48 மார்க் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் புல்லப்ஸில் 10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பியும் 40 மார்க் வந்து புல்லப்ஸில் கிடைக்கும். சப்போஸ் 9 போட்டிங்க அப்படின்னா 33 மார்க் தான் கிடைக்கும். ரெண்டாவது உங்களுக்கான அந்த லாங் ஜம்ப்பு அண்டு உங்களுக்கான அந்த ஜிக்ஜாக் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் 8 புல்லப்ஸ் போட்டிங்கன்னா 27 மார்க்கும், 7 புல்லப்ஸ் போட்டிங்க அப்படின்னா 21 மார்க்கும், 6 புல்லப்ஸ் போட்டிங்க அப்படின்னா 16 மார்க்கும் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ தான் வந்து மார்க் ஃபார்மெட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி 5 நிமிடங்கள் 45 செகண்டை விட அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா சில டைம் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கிடுவாங்க. சப்போஸ் வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குன்ற பட்சத்தில் 5 மினிட்ஸ் 45 செகண்டுக்குள்ளே வர்றவங்களையும் சில டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதற்கு வேக்கன்சி தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள அக்னிவீர் செலெக்ஷன் எல்லாமே மேக்ஸிமம் நம்மளோட வேக்கன்சி 2500 வரைக்கும் வந்து இருக்கும். அதன்படி நம்மளுக்கான எல்லா ஃபெசிலிட்டி அண்டு வேக்கன்சியை கொஞ்சம் அதிகமாக தான் எடுப்பாங்க எப்போயுமே. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. சதர்ன் ரீஜியனான ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கோவா போன்ற ரீஜியனுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களோட ஹைட்டு 166 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அப்படின்றது தான் ஆர்மியோடது. ஜஸ்ட்டு 77 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் விரியாத நிலையில். விரிஞ்சதுக்கப்புறம் 82 அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 82 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வெயிட் வந்து 50 கிலோ இருந்தால் ஓகே தான். அதாவது பிஎம்ஐயை கிராஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே மண்டேட்டரியாக கம்பல்சரியாக நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கான பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. செகண்டு யூரின் டெஸ்ட்டு, தேர்டு பிளட்டில் சுகர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. 4வது கொலஸ்ட்ரால் லெவல் டெஸ்ட்டு, 5வது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, 6 லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, 7 எக்ஸ்ரே, இசிஜி அண்டு ட்ரக் அண்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டெஸ்ட்டு. பட் இதில் உள்ள இந்த டெஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக நம்மகிட்ட டார்கெட் பண்ணுறது வந்து கண், காது அண்டு நம்மளோட பற்களோட வரிசையை வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாக்னி பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இந்த எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ரிசல்ட் வரும். சிலர் வந்து ரீமெடிக்கல் வந்து போட்டிருப்பாங்க. அது சரியான காரணங்களாகவும் இருக்கலாம், சில டைம் வந்து சரியில்லாத காரணங்களாகவும் இருக்கலாம். ரீமெடிக்கலில் சரியில்லாத காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் மேலே தப்பு இல்லாமல் ரீமெடிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃபைனலாக உங்களோட இந்தியன் ஆர்மியோட ஜாயினிங் வந்து இருக்கும். இவ்வளோ தான் நண்பா. நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்ச எல்லா தகவல்களையும் வந்து சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். நன்றி.